தலைவரான மேஜர் ஜெனரல் மஜித் காதேமி மற்றும் குட்ஸ் படையின் மூத்த தளபதி ஒருவரையும் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுக்கு ஒரு பகிரங்கமான மற்றும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கோ அல்லது அரசுக்கோ எதிராக செயல்படுபவர்கள் மற்றும் ஈரானிய தீய சக்திகளின் கட்டமைப்பை உருவாக்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் அழிவுக்கு அவர்களே பொறுப்பு என அவர் மிக கோபமாக தெரிவித்துள்ளார். தங்களை அழிக்க நினைப்பவர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து அழிக்கும் வரை இஸ்ரேலின் இந்த ஆக்ரோஷமான தாக்குதல் அனைத்து முனைகளிலும் முழு பலத்தோடு தொடரும் என நெதன்யாகு விடுத்துள்ள அந்த மரண வாக்குமூலம் இப்போது இணையதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் இந்த அதிரடி தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தரப்பில் இருந்து வரப்போகும் அந்த பயங்கரமான பதிலடி என்னவாக இருக்கும் என்ற அச்சத்தில் ஒட்டுமொத்த உலகமும் உறைந்து போய் உள்ளது. மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த போர் பதற்றம் உலகளாவிய பெரும் போராக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சர்வதேச அரசியல் களத்தை மீண்டும் ஒருமுறை அதிர வைத்துள்ளது இஸ்ரேல் ராணுவம். நள்ளிரவு நேரத்தில் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானுக்குள் ஊடுருவி இஸ்ரேல் நடத்தியுள்ள அந்த மாபெரும் வான்வழி தாக்குதல் இப்போது உலக நாடுகளை உறைய வைத்துள்ளது. இந்த அதிரடி தாக்குதலில் ஈரானின் ஆகாய படைக்கு சொந்தமான டஜன் கணக்கான போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் சுக்குநூறாக அடிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையின் மிக துல்லியமான வழிகாட்டுதலின்படி இஸ்ரேலின் போர் விமானங்கள் தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் மற்றும் அசேமிஷ் ஆகிய முக்கிய விமான நிலையங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை அரங்கேறியுள்ளது. குறிப்பாக பலமுறை குறிவைக்கப்பட்ட மெஹ்ராபாத் விமான நிலையம் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் குட்ஸ் போர்ஸ் பிரிவின் மையமாக செயல்பட்டு வந்தது. மத்திய கிழக்கில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு நிதியுதவி மற்றும் ஆயுதங்களை விநியோகிக்கும் மிக முக்கிய தளமாக விளங்கிய இந்த இடத்தை இஸ்ரேல் தற்போது தரைமட்டமாக்கியுள்ளது. இது ஈரானின் விமானப்படை திறனுக்கு விழுந்த மிக கடுமையான மற்றும் ஈடு செய்ய முடியாத அடி என இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு முன்பாகவே ஈரானின் உளவுத்துறை